மால்தி, ஏண்டி இவ்வளவு நேரம்? ஆமாடி, என் மாமியார் கடல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அம்மா. சரி வா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எல்லாம் வாங்கி வச்சுட்டேன்டி. அப்படியா? இரு, நான் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வரேன். என்னது இது? மைதாடி, பிரவுனிக்கு அதானே முக்கியம். சக்கரை, மைதா, வெண்ணெய், ஏதோ ஒன்று குறையுது. குறையுதா? என்னடி? முட்டை வேணும்லடி பிரௌனி செய்ய. அட ஆமா, இரு கொண்டு வந்துடுறேன். நேத்தே நான் 5-6 முட்டையை ஒளிச்சு வச்சிருந்தேன், என் மாமியாருக்கு தெரியாம. இரு கொண்டு வந்துடுறேன். முட்டைய ஒளிச்சு வச்சிருந்தியா? எல்லாம் இருக்கு, பாத்தியா? எல்லாம் இருக்கு. சரி, என்ன செய்வோம்? என்ன செய்வோமா? பிரவுனிடி, சும்மா ஸ்பாஞ்ச் மாதிரி சும்மா டேஸ்டா பிரவுனி செஞ்சு வித்து தள்ள போற மாதிரி ஆர்டரா வந்து குமிய போகுது. இனி நம்ம லெவலே வேறடி. எனக்கா நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுடி. எப்போ பிரவுனி செய்வோம், எப்போ வித்து தள்ளுவோம். ஐயோ, அதே ஞாபகத்திலே இருந்தடி. இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன்னா பாத்துக்கீங்க. சரி சரி, முதல்ல செய்வோம், அதுக்கப்புறம் தானே விற்கிறத பத்தி. ஆமா, சரி முதல்ல என்னடி செய்யணும்? முதல்ல என்ன செய்யணுமா? ஏண்டி உனக்கு தெரியாதா? எனக்கு என்னடி தெரியும், ஒரு யூகம் தான். அந்த முட்டையெல்லாம் உடைச்சி அந்த சர்க்கரையை போட்டு மைதாவை போட்டு அந்த வெண்ணெயெல்லாம் போட்டு தோசை கல்ல வைக்கணுமா, இட்லி குண்டால வைக்கணுமாடி? தூக்கி என் தலையில வை. ஏண்டி? ஏண்டி பிரவுனி செய்யறதுக்கு மைக்ரோவேவ் தேவலடி. அட ஆமா, என்கிட்ட அது இல்லையே. மண்ணு, அப்புறம் எப்படி செய்வ? ஐயோ கடவுளே, எல்லாம் வீணா போச்சேடி. நான் அண்ணன் ஆசையா இருந்தேனே. ஒரு யோசனை. மைக்ரோவனே இல்லாம பிரவுனி செய்யறது எப்படின்னு யூடியூப்ல போட்டு பார்த்தா? ஆமால. ஆமாடி, சீக்கிரம் மொபைல் எடுத்து போட்டு பாப்போம். இன்னைக்கு செஞ்சிருவோண்டி. சரி, உடியா. மாலதி, உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இங்க இருக்கிற ஆளே இல்லடி. தவிர இவளுக்கு மருமவளா வந்து நம்மளோட திறமையெல்லாம் வீணா போயிருச்சே.